பெரிய திட்டத்தை நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம். நீங்க கணக்கு போடுறீங்க, ஒரு தவறான கணக்கு போடுறீங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், எப்படி வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கொடுத்தா 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும் என்று ஒரு தவறான கணக்கை தொடர்ந்து அதிகாரிகள் போட்டு வரீங்க. நாம ஒரு விளக்கத்தை சொல்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நீங்க 25,300 ரூபாய் என்னுடைய அடிப்படை ஊதியம் பேசிக்கு 25,300 ரூபாய். ஏன்னா இப்போ நம்ம முன்போர் இன்கிரிமெண்ட் போட்ட பிறகு சொல்றோம். இப்போ கூட நம்ம 30 ஆண்டு முடிச்சாச்சு, நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம் சூப்பர் கிரேட். அது கூட இன்னும் 2,200 ரூபா 500 ரூபா சம்பளம் உயரும் சூப்பர் கிரேட். அப்படிங்கிற பொழுது 25,300 ரூபா பேசிக் வாங்குறோம்னா 2007 நம்ம தொடர்பு வேலைக்கு வந்தாங்க. 93 பிறகு 2007 தான் பணி அமர்த்தினாங்க. அப்ப 2007, 2008, 2009 3 ஆண்டுகளில் பணியமர்த்தப்பட்டவர்கள் இன்னைக்கு 17, 18, 19 அவங்களுடைய அடிப்படை ஊதியம் உயர்ந்து. யாருக்கு கம்மியா இருக்குன்னா 2023 2,748 போஸ்ட் போட்டாங்களே அவங்களுக்கு தான் அடிப்படை ஊதியம் 11,100 ஒரு இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்ப நாம என்ன கேட்கிறோம்? வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் என்ன? 15,700 கொடு அப்படின்னு கேட்கிறோம். யார் கேட்கிறா? 25,300 ரூபாய் அடிப்படை ஊதியம் வாங்கிட்டு இருக்கேன்னா என்ன கேட்கிறேன்? 15,700 கொடு. அது ஏதாவது எனக்கு பயன்படுமா? 2007, 8, 9 வந்தவங்க 17, 18, 19,000 ரூபாய் கிட்டத்தட்ட அடிப்படை ஊதியம் வாங்குறவங்களுக்கு அது பயன்படுமா? பயன்பட. அவ யாருக்கு பயன்படும்? 2,748 பேருக்கு தான் நீங்க அந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கொடுக்க போறீங்க. அது கூட ஒரு மாதம் உண்டு 4,600 ரூபாய் தான் கவர்மெண்ட்டுக்கு செலவு. அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க. லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் ஆயிடாது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்க அப்படி ஒரு ஏதாவது மாற்றா யோசிக்கிறீங்கன்னா நாங்க வந்து அந்த 15,700 வேண்டாம். இன்னைக்கு நான் என்ன ஊதியம் வாங்கிட்டு இருக்கேனே அதிலேயே என்ன கொண்டு போய் அரசுடைய பட்டியல்ல என அப்படின்னு சொல்றேன். ஏன்னு சொன்னா மாற்றுத்திறனாளி குழந்தையா தோடலாம் பார்த்தது ரொம்ப மனசு வரும். ஒரு காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இந்த பணிக்கு எடுக்கல. ஆனா ஏன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அவர்களுக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நடவடிக்கை கொண்டு வந்திருக்கு. 2,500 ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் ஊர்திப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர் வாங்கிட்டு இருந்த போது சிறப்பு காலமுறை ஊதியங்கிற காரணம் காட்டி நம்ம கிட்ட இருக்கு 2,000 திரும்ப சங்கம் விடல. இதை விடாத முயற்சி பண்ணி இன்னொரு சங்கம் என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க 1000 கொடுங்க. இப்படி கொடுத்தது 2,500, அதை எடுத்தாச்சு.